ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் பொசு பொசுன்னு பூரியும் சாஃப்டான சப்பாத்தியும் நம்ம ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றிக்காங்க. ஜீரணத்துக்காக சோடாப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்காங்க. தண்ணியிலே ஆட் பண்ணிக்கலாம், அப்போ தான் நல்லா கரையும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்து இதை நல்லா பிசைய ஆரம்பிச்சிக்கலாம். கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கலாம் சாஃப்டாக இருக்கிறதுக்காக. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, ஒரு மீடியமாக பிசைஞ்சிக்கலாம். இந்த மாவில் தான் நம்ம சப்பாத்தியும் பூரி ரெண்டுமே சுட போகிறோம். அதனால தான் இதை இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 1 ஹவருக்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது இவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். கட்டையில் ஒட்டாமல் வரத்துக்காக மேலே கோதுமை மாவு தூவிக்கிறேன். பாருங்கள், கட்டையில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. பூரிக்கு கொஞ்சம் மொத்தமாக உருட்டிக்கலாம், அப்போ தான் பூரி நல்லா உப்பி வரும். பாருங்கள், இந்தளவு உருட்டினா போதும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் போடுங்க, அப்போ தான் நல்லா உப்பி வரும். எண்ணெய் சூடாகாமல் போட்டால் உப்பி வராது. இது போல் நல்லா திருப்பி விட்டுகிட்டே இருங்க, அப்போ தான் நல்லா உப்பி வரும். பாருங்கள், நல்லா எவ்வளோ பொசு பொசுன்னு இருக்குது. இப்போ நம்ம தேய்ச்சி வச்சிருந்த மாவுலேயே சப்பாத்திக்கும் உருட்டிக்கலாம். அது கொஞ்சம் நல்லா லேசாக உருட்டணும். கல் சூடானதும் இப்போ நம்ம போட்டுக்கலாம். இது மேலே லைட்டாக எண்ணெய் தடவி விட்டுக்காங்க. இது அந்த சைடும் இந்த சைடும் திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டே இருங்க, அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவை ஆட் பண்ணி கூட பூரியும் சப்பாத்தியும் செய்யலாம். அந்த வீடியோ உங்களுக்கு வேணால் எனக்கு ஹாய்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.